போன மாசம் பக்ரீத் அன்னைக்கு யூடியூபர் இர்ஃபான் வித்த பிரியாணி பல சர்ச்சைகளுக்குள்ளாச்சு. இப்போ இர்ஃபான் அவர்கள் அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். யூடியூபர் இர்ஃபான் போன பக்ரீத் அன்னைக்கு பிரீமியமான குவாலிட்டியில பக்கெட் மட்டன் பிரியாணி விக்கிறதா அவர் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாரு. ஆனா அந்த பக்கெட் பிரியாணியோட விலையும் அதோட டேஸ்டும் அதோட குவாலிட்டியும் அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி பல சர்ச்சைகள் அதை சுத்தி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல இர்ஃபான் அவர்கள் இத பத்தின விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் சமீபத்துல போன ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அதை பத்தி அவர்கிட்ட கேட்டபோது, ஒரு யூடியூபர் கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பல பேரு அதை பத்தி நெகட்டிவா விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்றது கூட பிரச்சனை இல்ல, நிறைய பேர் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க, அது ரொம்பவே வலிக்குது. ஆனா அந்த கிரிட்டிசிசம் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல அவர் யூடியூப்ல போட்ட ஒரு வீடியோல ஏன் பிரியாணிய இது வரைக்கும் 124 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பேர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்லி 10% ஆன பீப்புள் மட்டும்தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்லியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த குவான்டிட்டி பீஸ் கணக்கு அதெல்லாம் சில பேருக்கு இருந்துச்சு. ஆனா ரொம்பவே ரேரா, அதுவும் வெறும் 2 பேர் தான் டேஸ்ட் கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மத்தபடி பிரியாணி எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் எனக்கு வந்துச்சு. கடைசியில அவர் அந்த வீடியோல சொல்லி முடிக்கும் போது இர்ஃபான்ஸ் பிரியாணி சீசன் 2 வரும் அப்படின்ற மாதிரி அவர் முடிச்சிருந்திருக்கிறாரு. இதை பார்க்கும்போது ஒருவேளை அடுத்த ஏதாச்சும் பண்டிகை வரும்போது மறுபடியும் இர்ஃபான் தன்னுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இர்ஃபானோட இந்த விளக்கத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.